ஆடிப்பெருக்கு அன்றைக்கி ஊரில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூஜை வந்து பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான பூஜை பண்ணுவாங்க. கிணத்துக்கு பூஜை பண்ணுறது. அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க. பூஜை பொருட்களில் காதோல கருகமணி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கூட தேங்காய் பழம், வெற்றிலை பாக்கு, பூவு எல்லாமே எடுத்துக்கலாம். தாலி கயிறும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இலை போட்டு அதில் வந்து மண் உருண்டைகள் 7 உருண்டைகள் வைக்கணும். இது வந்து சப்தமாதாக்கள் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம். சப்தமாதாக்களுக்கு ஃபஸ்ட்டு பொட்டு, பூவு எல்லாமே வச்சுடுவோம். அப்புறம் மஞ்சள் கயிறு, காதோல கருமணி எல்லாமே இலையில வச்சுடுவோம். தேங்காய் பழம் உடைச்சி பிரசாதம் வந்து பச்சரிசியில் வெல்லமும் தேங்காய் பூவும் போட்டு அதை வச்சுருவோம். அதுவும் சாமிக்கு எல்லாமே ஆஃபர் பண்ணிவிட்டு ஊதுபத்தி, கற்பூரம் எல்லாமே காமிச்சு, ஆரத்தியும் காமிச்சு நம்ம வந்து கும்பிட்டு குங்குமம் எடுத்து தாலியில் நெத்தியில எல்லாம் வச்சுக்குவோம். பிரசாதம், பூஜை பொருட்கள் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு அந்த சப்தமாதாக்களும் அந்த காதோல கருகமணி அப்புறம் வெத்தலை பாக்கு இதெல்லாமே வந்து கிணத்துக்குள்ளேயே போட்டு சாமிக்கே கொடுக்குற மாதிரி சங்கல்பம் பண்ணிப்போம். ஃபைனலாக தாலி கயிறு வந்து கட்டிக்கலாம். ஊரில் என்னென்ன ரிச்சுவல்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.